மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் எனப்படும் அவுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் 1931 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை ராமேஸ்வரத்திலும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ராமநாதபுரத்திலும் அவர் படித்தார். பின்னர் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் பட்டமும், சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MIT எனப்படும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் வான் பொறியியல் பட்டமும் பெற்றார். அதன் பிறகு 1963ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலாம் பணிக்கு சேர்ந்தார். 20 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள தும்பா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அவர் பணிபுரிந்தார். அதனைத் தொடர்ந்து ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் உள்ள ராக்கெட் ஏவுகணை தளத்திலும் 20 ஆண்டுகளாக அவர் பணியாற்றினார். பிறகு அக்னி, பிருத்வி உள்ளிட்ட பல ஏவுகணைகளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சோதனை நடத்திய பெருமையும் அப்துல் கலாமுக்கு உண்டு. 1982ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள விஞ்ஞான ஆராய்ச்சிக் கழகத்தின் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டு பொக்ரைனில் இந்தியா நடத்திய அணுகுண்டு சோதனைக்கு மூளையாக செயல்பட்டவரும் அப்துல் கலாம் தான். 1999 நவம்பர் முதல் 2001ஆம் ஆண்டு நவம்பர் வரை அவர் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராகவும் பணியாற்றினார். இதேபோல் அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராகவும் அவர் பதவி வகித்தார். அப்துல் கலாமின் சேவைகளை பாராட்டி மத்திய அரசு கடந்த 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 1990இல் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கடந்த 1997ஆம் ஆண்டு கலாமிற்கு வழங்கப்பட்டது. இது தவிர 30 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கியுள்ளன. 10க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு விருதுகளையும் கலாம் பெற்றுள்ளார். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல இந்தியாவின் முதல் குடிமகன், அதாவது குடியரசுத் தலைவர் என்கிற பெருமை அப்துல் கலாமிற்கு கிடைத்தது.